நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைன் நேற்றுக்கு வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் தான் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரியும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி நிற்கிது. ஆனால் இமிடியேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 23,000 அப்படிங்கிறது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. சரிங்களா, 23,000 அப்படிங்கிறது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது 23,223 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,400 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஸ்விங்கும் மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு லெவலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே போகுது அப்படிங்கும்போது 23,600 அப்படிங்கிற லெவல் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எப்போதுமே இது ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் போல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவலில் பாருங்கள், ஒரு சிமெட்ரிக்கல் மாதிரி இருக்குங்களா. இந்த சிமெட்ரிக்கல் லெவலில் மார்க்கெட்டு எப்போதுமே பிரேக் அவுட் ஆகுது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கூட வச்சுக்கலாம். இந்த பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது ஏதோ ஒரு பக்கம் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எந்த பக்கம் மொமெண்டம் கொடுத்தாலும் மார்க்கெட் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எஸ்எல் ஹண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், இது ஆல்ரெடி இந்த பேட்டர்னுக்குள்ளாரே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் எஸ்எல் ஹண்டிங் பண்ணுவாங்க. எஸ்எல் ஹண்டிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 22,770 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1,500 புள்ளிகள் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 1,500 புள்ளிகளும் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் 22,800 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டு. இது ஒரு டே கேண்டில் ஒரு டவுன் சைடு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு. ஒரு டவுன் சைடு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வீக்னஸ் ஆகிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் நான் இதை வீக்லி அனலைசிங்கில் நல்லாவே காமிச்சிருக்கேன். இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். திருப்பி இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். திருப்பி இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா, அதே போல் மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆனாலும், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனாலும் இது வரைக்கும் தான் போகும். 23,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது என்னோடய எதிர்பார்ப்பு. சரிங்களா, இல்லை இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, 23,800 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 24,800 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 26,200 அதெல்லாம் போகும். சரிங்களா, இதை நான் ஓவராலாக காமிக்கிறேன். எப்போதுமே இந்த லெவலை ப்ரீவியஸாக பட்டுட்டு மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்கு. அதே போல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னாலும் போயிட்டு இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு திருப்பி அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இல்லை இந்த ரேஞ்சில் திருப்பி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில டேட்டா ஏப்ரல் 2-4 பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஒரு சில நியூஸஸ் வருது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸஸ் மார்க்கெட்டுக்கு பெருசாக இம்பேக்ட் ஆனிச்சுனாலும் மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு மூவ்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதையும் பார்க்கணும். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நேற்று நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை எந்த சைடு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. இந்த லைனை டெலீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளாரையே தான் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 50,600. சப்போஸ் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 47,900, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 46,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 47,900 அப்படிங்கிறது
ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 46,000 அப்படிங்கிற லெவல் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சுனாவே மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பெரிய எஸ்எல் அடிக்கும், எல்லோரும் அந்த பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? பார்க்கலாம் இந்த டைம் வந்து ரியலாகவே பிரேக் அவுட் ஆகுதா, இல்லை ஃபேக் பிரேக் அவுட் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரியல் பிரேக் அவுட் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் லைன் நான் நேரத்தையே ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டு ஆகி நிற்கிது. 76,000 அப்படிங்கிறது ஓஐ டேட்டா. இன்றைக்கி ஓஐ டேட்டா வந்து 76,000 பில்ட் ஆகிடுச்சு. 76,000 பில்ட் ஆனதுனால மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துலேயே வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு அந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நின்றுடுச்சு. சரிங்களா? 76,100 அப்படிங்கிற லெவல் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 76,750 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 77,350 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இன்ட்ராடேக்கான சின்ன சின்ன லெவல்ஸு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னா ஒரு எஸ்எல் ஹண்டிங் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் சைடு ஏதோ பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 75,265 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து நல்லாவே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ ப்ரீவியஸாக ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 70,266 தான், ஒரு 4,000-5,000 புள்ளிகள் விழுகும். நெஃப்டி வந்து ஒரு 1,500 to 1,700 புள்ளிகள் விழுகும்போது 3 மடங்கு சென்செக்ஸ் வந்து விழுகும். எப்போதுமே கால்குலேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? எப்போதுமே வந்து நெஃப்டி வந்து 100 பாயிண்ட் விழுந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் 300 பாயிண்ட் விழுகும். ஏன்னா வந்து நெஃப்டி இப்போ இருக்கிறது வந்து 23,000 24,000, அதை விட 3 மடங்கு வேல்யூ கூட. அதே போல் 1,500 பாயிண்ட் நெஃப்டி விழுந்துச்சு அப்படின்னா 5,000 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் வந்து இதை காமிக்குது. சரிங்களா? இந்த ரேஞ்சு அதே போல் நெஃப்டிலையும் ரேஞ்சு, பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ரேஞ்சு, அந்த ரேஞ்சு தான் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் மூலயமா நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்து என்னோடய வியூ தான். இது வந்து இப்படியே நடக்கணும்னு கிடையாது, நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த வியூவோட நான் சொல்லக்கூடிய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் ஒன்றா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.